இந்த ஒரு விஷயம் பண்ணா போதும் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம், இப்படி வேணா மோட்டிவேஷன் பேசினா நம்பிடாதீங்க. ஏன்னா இவங்க சொல்றது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு உதவவே உதவாது. ஒரு குட்டி கதையில எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ராஜா உங்களை இங்க வானு கூப்பிட்டு உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி, நீ தான் இந்த நாட்டோட ஹீரோ, உன்னால மட்டும் அதெல்லாம் பண்ண முடியும், நீ இல்லைன்னா இந்த நாடே இல்லைன்னு உங்களை மோட்டிவேட் பண்ணி கவசம் கத்தி கேடையெல்லாம் கொடுத்து போருக்கு போன்னு சொல்றாரு. நீங்களும் ஒரு பேச்சுல மயங்கி தலைக்கு மேல மோட்டிவேட் ஆகி வேகமா போருக்கு போனீங்கன்னா திரும்பி வருவீங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த விஷயமே புரியும். கூட சண்டை போடுறவனும் எதிர்த்து நிக்கிறவனும் வெறும் மோட்டிவேஷன் வச்சுட்டு இங்க வரலன்னு. ஏன்னா அவனுக்கு கத்திய சொல்லிட்டு எப்படி சண்டை போடணும், எப்படி கேடயத்தை யூஸ் பண்ணணும், எப்படி தன்னை காத்துக்கணுங்கிற எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. இது எதுவுமே தெரியாத நீங்க உயிரே இல்லாத போனமா தான் வருவீங்க. அங்கதான் உங்களுக்கு தலையில தட்டி சொன்னா கூட புரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். எலிவால் நினைச்சிட்டு புலிவாலை புடிச்சிட்டோம். இந்த கதையை சொல்றதுக்கான முக்கியமான ரீசனே, இந்த பிசினஸ் மட்டும் பண்ணீங்கன்னா மாசம் 5 லட்சம் ரூபாய் கொட்டுன்னு சொல்றானுங்க தெரியுமா, அதை நம்பி நீங்க போய் உழுகுறீங்கல்ல, உங்களுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ்ல வச்சுக்கோங்களேன், இந்த மோட்டிவேஷன் உங்களை நடுத்தல நிறுத்திடும். சோ நெக்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் எதிர்பார்க்காதீங்க. அதையும் மீறி நீங்க தொலாவுனீங்கன்னா நீங்களும் சரி, நீங்க பண்ண போற விஷயமும் உருப்படவே போறது கிடையாது.